ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து 7ஆம் பாவம் அல்லது 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருப்பவர்களுக்கு குலதெய்வ சாபத்தால், குலதெய்வம் தோஷத்தால் எந்த மாதிரி பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் இவர்களுக்கு ஏற்படும் என்பது இந்த பதிவில் மிக தெளிவாக பார்க்கலாம். சுக்கிரன் ஜாதகத்தில் எந்தெந்த பாவத்தில் இருந்தால் குலதெய்வம் சாபம், குலதெய்வ தோஷம் இருக்கும். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 7ஆம் பாவம் தான் குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாவமாகும். அதன் அடிப்படையில் காலபுருஷன் துலாம் என்ற பாவம் 7ஆம் பாவமாக வரும். துலாம் என்ற பாவத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். எனவே சுக்கிரன் தான் குலதெய்வ தோஷத்தை, குலதெய்வ சாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகும். எனவே யாரோட ஜாதகத்தில் எல்லாம் லக்கணத்தில் இருந்து 7ஆம் பாவம் அல்லது 9ஆம் பாவம் இந்த 2 பாவத்தில் ஏதேனும் ஒரு பாவத்தில் சுக்கிரன் இருப்பவர்களுக்கு தான் குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம் இருக்கும். கண்டிப்பாக இவர்களுக்கு பிறப்பதற்கு முன் இவர்களின் தந்தை அல்லது இவர்கள் பரம்பரையில் இருந்தவர்கள் உண்மையான குலதெய்வத்தை வணங்கும் வழக்கத்தை விட்டிருப்பார்கள். இவர்கள் குலதெய்வம் என்று நினைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் அது இவர்களின் உண்மையான குலதெய்வமாக இருக்காது. இவர் முன்னோர்களின் உண்மையான பூர்வீகம் வேறு ஊராக இருக்கலாம். இவர்கள் பூர்வீகத்தை விட்டு வேறு ஒரு ஊருக்கு இடம்பெயர்ந்து இருக்கலாம். இல்லை என்றால் இவர்கள் வெறும் 2, 3, 4 தலைமுறைகள் மட்டுமே ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக வணங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் அது இவர்களுக்கு குலதெய்வமாக வராது. குலதெய்வம் ஆசீர்வாதம் இல்லாதவர்களின் வாழ்க்கை எந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் குலதெய்வம் ஆசீர்வாதம் இல்லையோ அவர்கள் வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை உறவினர் மூலமாகவும், சொந்தங்கள் மூலமாகவும், சமூகத்தின் மூலமாகவும் எந்த ஒரு உதவி பயன்களும், அனுசரிப்பும், நன்மைகளும், ஆதாயங்களும், பயன்கள் இவர்களுக்கு இருக்காது. உறவினால், சொந்தங்கள் இவர் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இவர்களுக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம் என்று வந்தால் இவர்களுக்கு உதவி செய்ய உறவுகள், சொந்தங்கள் யாருமே முன்வர மாட்டார்கள். எல்லா உறவினர் சொந்தங்கள் இருந்தும் இவர்கள் இல்லாது போன்று இருப்பார்கள். உறவினர் சொந்தங்களுடன் இவர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். பேச்சுவார்த்தை இல்லாமல் தனித்தனியாகத்தான் இருப்பார்கள். அது போன்று குலர் தெய்வம் ஆசீர்வாதம் விட்டு போனவர்களுக்கு மன உளைச்சல், மன வேதனை, மனக்குழப்பங்கள், மனஸ்தாபங்கள் இது போன்ற பிரச்சனைகள் மிக மிக அதிகமாக இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், வளர்ச்சி என்பதே இவர்களுக்கு அவ்வளவா இருக்காது. தொழில் சார்ந்த பிரச்சனை இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தொழிலில் நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் இருக்கும். சம்பாதிக்கூட பணத்தை இவர்கள் அவ்வளவா சேமித்து வைக்க முடியாது. இவர் கையில் பணம் தங்காது, நிற்காது. குடும்ப வாழ்க்கை இவர்கள் சந்தோஷம், நிம்மதி அவ்வளவா இருக்காது. அது போன்ற குலதெய்வம் ஆசீர்வாதம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இவர்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் அது இவர்களுக்கு பலிக்காது. உண்மையான குலதெய்வத்தை வணங்கினால் மட்டும்தான் இவர்களுக்கு மற்ற கடவுளின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வத்துக்கு தகுந்தவாறு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் இருக்கின்றதா? பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பரிகாரம் இருக்கின்றன. ஒன்று ஆன்மீக பரிகாரம், மற்றொன்று வாழ்வியல் பரிகாரம். ஆனால் குலதெய்வ சாபத்துக்கு வாழ்வியல் பரிகாரம் தான் வேலை செய்யும். ஆன்மீக பரிகாரம் அவ்வளவா வேலை செய்யாது. வாழ்வியல் பரிகாரம் என்னது? நம்முடைய ஜாதகப்படி எந்த மாதிரி செயல்களை நாம் செய்கின்றோமோ அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளால் வரக்கூடிய பரிகாரமாகும். அதில் தொழில் பரிகாரமாக இருக்கலாம், அல்லது நாம் செய்யக்கூடிய செயல் மூலம் வரக்கூடிய பரிகாரமாக இருக்கலாம். நம்முடைய ஜாதகப்படி நாம் எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும், அதனை மூலம் வரக்கூடிய நன்மைகள் தான் வாழ்வில் பரிகாரம் ஆகும். எல்லாருக்கும் ஒரு விதமான வாழ்வில் பரிகாரம் வராது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தகுந்தவாறு அவர்கள் இந்த பரிகாரம் மாறுபடும், வேறுபடும். மேற்கொண்டு யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் லக்கணத்தில் இருந்து, அதாவது 1ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பாவம் அல்லது 9ஆம் பாவம் இந்த 2 பாவத்தில் ஏதேனும் ஒரு பாவத்தில் சுக்கிரன் இருக்கின்றாரோ அவர்கள் இந்த பாவம் தான் சொல்லி இருப்பதை உங்களுக்கு வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள், எல்லாம் சரியா இருக்கும். ஜாதகத்தில் இந்த சூட்சமத்தை நீங்கள் பொருத்தி பாருங்கள், நான் சொல்வது உங்களுக்கு புரியும். இந்த சூட்சமத்தை லக்கணத்தில் இருந்து 7ஆம் பாவம் மற்றும் 9ஆம் பாவத்துடன் பொருத்தி பார்க்க வேண்டும். ராசியிலிருந்து 7ஆம் பாவமும் மற்றும் 9ஆம் பாவத்துடன் இந்த சூட்சமத்தை பொருத்தி பார்க்கக்கூடாது. லக்னத்துக்கு தான் இந்த சூட்சமம் பொருந்தும்.